இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் தனிமை அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும்போது அதனால நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம், அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தனிமை ஒரு சின்ன உணர்வாக அது ஆரம்பிக்குது. ஆனால் அது பெரிய பிரச்சனையாக நம்ம வாழ்க்கையை தலைகீழ மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த தனிமை நமக்கு மாறுது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி நம்ம ஃபோன் இருக்குது. இப்போது அதாவது தொழில்நுட்பம் நிறையா வளர்ந்துருக்கோம். எப்படியெல்லாம் பார்த்தோன்னா, ஃபோன் வந்திருக்கு, வீடியோ கால் பண்ணுறோம், வாட்ஸ்அப் கால் பண்ணுறோம். இப்படி பல வசதிகள் நமக்கு இருந்தாலும் கூட நினச்ச நேரம் நினச்ச இடத்துக்கு நம்மளால் பேச முடியும். நம்ம அதை செய்கிறது கிடையாது. யாராவது நம்மக்கிட்ட பேசுகிறோன்னு நினச்சா கூட நம்ம அதை தவிர்த்து விடுகிறோம். இந்த தனிமையில் மறுபடி நம்ம அவிழ்ந்து போகவே விரும்புகிறோம். இந்த தனிமையுடைய குணமே அப்படி தான் இருக்குது. அது சின்ன விஷயமாக தான் ஆரம்பிக்கும். அதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அது தலைகீழ மாற்றி போட்டுரும். இன்னும் சொல்லப்போனால், இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம ஹைப்பர் கனெக்டட், அதாவது நம்ம தேவைக்கு அதிகமான தொடர்புகளை நம்ம வச்சுருக்கோம். நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது நமக்கு. ஸ்கூல் குரூப்பு, காலேஜ் குரூப்பு, ஃப்ரெண்டு நிறைய, அதாவது சர்ச்சு குரூப்புன்னு நிறைய நம்மளை சுற்றி நிறைய குரூப்பு, நிறைய நட்பு வட்டாரங்களை நம்ம வச்சுருக்கோம். இவ்வளவு நம்மளை சுற்றி இருந்தாலும் கூட இது உள்ள நம்ம தனிமையை சந்திக்கிறோமா? ஏன் சந்திக்கிறோம்? அப்படிப்பட்ட வெறுமை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வருது? நம்ம தனிமையில் யாருடைய குரலை கேட்க நம்ம விரும்புதோம்? இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம்? அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பைபிளில் 2 அல்லது 3 பேர் என் பெயரில் கூடும்போது, அதாவது இயேசுடைய பெயரில் கூடும்போது இயேசு அங்கே என்ன செய்வதாக கூறினார்? ஆப்ஷன் ஏ, அவர்களுக்கு இடையே ஒரு செய்தியை அனுப்புகிறேன். ஆப்ஷன் பி, நான் அவர்கள் ஜெபங்களில் கேட்கிறேன். ஆப்ஷன் சி, நான் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன். ஆப்ஷன் டி, நான் அவர்களின் மதிப்பை அதிகரிக்கிறேன். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும்போது அதனால் வரக்கூடிய தனிமையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம், அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். ராகேஷ் பிரசாத் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு நிலையில் இவங்க இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தனிமையை இவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்தில் இருந்து எப்படி திரும்ப மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நஜீபாபாத்தை சேர்ந்த ராகேஷ் பிரசாத் ஒரு கிறிஸ்துவர். அவர் ஒரு தொழிலதிபரும் கூட. ரொம்ப பிஸியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர். திடீரென அவரை செப்டிசீமியா என்ற நோய் தாக்கியது. ராகேஷ் இந்த கடுமையான நோயை எதிர்கொண்ட போது பலமுறை அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருந்தாரு. நான் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது நல்ல விதமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பித்தேன். என் வலது காலில் ஒரு சின்ன கட்டி போல வந்துச்சு. அது என்னன்னு எனக்கு புரியல. அதே சமயத்தில் சிறுநீரகத்தில் ஒரு சின்ன பாதிப்பும் ஏற்பட்டு இருந்துச்சு. நாங்கள் நேராக அவசர சிகிச்சை பிரிவுக்கு போயிருந்தோம். ஆனால் டாக்டர் சிறுநீரக பிரச்சனையை பார்க்காம என் காலை தான் பார்த்தாரு. அப்போ டாக்டர் என்னை பார்த்து, இங்கே பாருங்க ராகேஷ், உங்களுக்கு செப்டிசீமியா இருக்குன்னு சொன்னார். அப்போ எனக்கு செப்டிசீமியானா என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. செப்டிசீமியா ஒரு காயமாக மாறிச்சு. ஒவ்வொரு மணி நேரமும் என் காயம் பெருசாக ஆகிட்டே இருந்துச்சு. 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காயம் கிட்டத்தட்ட 5 இன்ச்சு ஆழமாக ஆயிடுச்சு. நிலைமை ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. என்னோட அந்த நிலைமையை பார்த்து என் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. என்னோட அந்த கோர நிலையை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கி தான் இருந்தாங்க. யாரும் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவும் தயாராக இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப சிரமத்துக்கு அப்புறம் நான் சிகிச்சையை மறுபடியும் ஆரம்பித்தேன்.
அப்போது என்னுடைய காலை ஒரு பகுதியை வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க. அதோட ஒரு பகுதியாக வெட்டணுமா இல்லை முழு காலையும் வெட்டணுமான்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு ஹாஸ்பிட்டல் மேலேயோ டாக்டர் மேலேயோ முழு நம்பிக்கை இல்லை. என் பையனும் என்ன செய்யறதுன்னு முடிச்சுக்கிட்டே இருந்தான். சொல்லப்போனால் நாங்கள் முழு நம்பிக்கையை இழந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இனி என்னோட காலை சரி பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் வந்தேன். என் காலை வெட்டி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி நடப்பேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொற்று அப்படி என்னுடைய மேல் பகுதியில் தொடர்ந்து வேகமாக பரவிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு மருத்துவமனையில் ராகேஷை அனுமதித்தனர். அந்த மருத்துவமனையில் ராகேஷுக்கு சிகிச்சை அளிக்க ஒப்புக்கொண்டனர். ஆனால் அங்கே சரியான சிகிச்சை கிடைக்கவில்லை. நாங்கள் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அந்த ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர் வந்து காலை வெட்டணும்னு தான் சொன்னார். அதுவும் அந்த பகுதியை மட்டும்தான் சிகிச்சை பண்ணுவோன்னு கூட சொன்னார். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன அட்மிட் ஆக சொன்னார். அட்மிட் ஆனீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய போறோம்னு சொன்னாங்க. முதல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ராகேஷின் உடல்நிலை சரியாகவில்லை. அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த நோய் தொற்றும் குறையவில்லை. அடுத்த 15 நாள்ல பாத்தீங்கன்னா என் காலில் கிட்டத்தட்ட 4 அறுவை சிகிச்சை நடந்துச்சு. நோய் தாக்கின சதைய பகுதியை வெட்டி எடுக்கப்பட்டுச்சு. ஆனா என்னோட எலும்பு வெளியே தெரியவும் ஆரம்பிச்சுது. எனக்கு கொடுத்த மருந்து வேலை செய்யாத அளவுக்கு அந்த தொற்று ரொம்ப வேகமாவே பரவி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் என் குடும்பத்துக்கிட்ட வந்து எங்களால் முடிஞ்ச சிகிச்சைகள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் இதுக்கு மேலே விஷயம் எங்களால் முடிஞ்சது எதுவுமே எங்கள் கைகளில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் என் நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. டாக்டர் சொன்னதை கேட்டு முழு குடும்பமும் பதற்றத்தில் இருந்தது. என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நான் ரொம்ப தனிமையில் இருந்தேன். மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்தேன். நிலைமை ரொம்ப விபரீதமாயிடுச்சு. எனக்கு ஆயுதம் கிடைச்சது, அதுதான் ஜெபம். பக்ரம் பாண்டே என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வசிச்சுக்கிட்டு வந்தார். அவர் எனக்காக ஜெபித்தாரு. எனக்கு உடல் வலிமை கிடைக்கும் போதெல்லாம் நானும் பிரார்த்தனை செஞ்சேன். நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் எனக்கு தைரியமும் பலமும் கிடைச்சது. ஒரு நாளில் கிட்டத்தட்ட 20 பேர் என்கிட்ட வருவாங்க, எனக்காக ஜெபம் செய்வாங்க. இந்த முறையினால எனக்கு தனிமை நீங்கி அவங்க கூட ஜெபிக்கும் போது எனக்கு பலமும் கிடைச்சது. அதுக்கப்புறம் தொற்று நோய் கொஞ்சம் கொஞ்சமா குறையவும் ஆரம்பிச்சது. இன்று ராகேஷும் அவரது குடும்பத்தினரும் எப்போதும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறார்கள். அந்த மோசமான வியாதி எனக்கு வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருந்துச்சு. நான் மிகவும் தனிமையில தான் இருந்தேன். என்கிட்ட யாரும் பேசவும் விரும்ப மாட்டாங்க. என் மனசுல ஏற்பட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. நான் ரொம்ப உடைஞ்சு போயிருந்தேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய நாம ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தோம் அப்படின்னா நமக்குள்ள மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய தனிமை நீங்கும். பலவீனம் மற்றும் மனசோர்வு அழுத்தம் எல்லாமே நீங்கும். அதுதான் எனக்கு நடந்துச்சு. ஆண்டவர் எனக்கானது எல்லாத்தையும் கொடுத்தாரு. என் குடும்ப சுமையை தாங்குற வலிமைய மீண்டும் அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் தேவாலயத்திற்கு போகவும் தொழுகவும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பையும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு வேலை வந்தாலோ நான் அதை செய்யறதுக்கான கிருபையும் கொடுத்தாரு. நன்றி ராகேஷ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. ஒரு மோசமான வியாதினால நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, தனிமையை சந்திச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஜெபத்தின் வழியே நீங்க தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி வந்தபோது அவர் உங்களுக்கு ஒரு புதிய காலகட்டத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பார்த்தீங்களா, நம்மள மாதிரியே சந்தோஷமாக இருந்த ஒரு மனிதர் ஒரு வியாதி வந்த உடனே அவருடைய சூழ்நிலை எல்லாமே மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் தேவ பிரசன்னத்தில் அவர் இருக்கும்போது அந்த தனிமை மாறி இருக்கு. இதை நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்காக ஒரு கதையை நான் சொல்கிறேன். ஒரு சர்க்கஸ் நிகழ்ச்சியை ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் ஒரு சின்ன மெல்லிய ஒரு கம்பி கட்டியிருக்காங்க. அந்த கம்பியில் அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும். அது ஒரு சாகச நிகழ்ச்சி, அது ஒரு ஆபத்தான சாகச நிகழ்ச்சினே சொல்லலாம். அப்போ சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு 2 பக்கமும் கயிறு கட்டியிருக்காங்க. இப்போ இவர் என்ன பண்ணார், சைக்கிளில் அந்த கம்பியில் ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கம்பி எங்கன்னா தரையிலேருந்து 200லேருந்து 250 மீட்டர் உயரத்தில் அந்த கம்பி கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தான் அதில் அவர் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. மக்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணுறாங்க, கை தட்டுறாங்க. இவர் நல்ல ஒரு கை தேர்ந்த ஒரு கலைஞனாக இருந்ததுனால நல்லா சேஃபாக தான் அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போனார். ஆனால் ஒரு கட்டத்தில் காற்று அடிக்க ஆரம்பிக்கவும் அவர் பேலன்ஸ் இல்லாமல் நேராக தரையை பக்கம் விழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு நிமிஷம் அவருக்கு தெரியுது
நம்ம பேலன்ஸை மிஸ் பண்ணிட்டோம், இனிமே அவ்வளோதான். ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா 2 பக்கமும் கயிறு கட்டிடுவாங்க, நம்ம வந்து பாதுகாப்பாக தான் இருக்கோம்னு நினச்சாரு. ஆனால் அன்னைக்கு அந்த கயிறும் அருந்து போயிடுச்சு. நேராக தரையை பார்க்க தான் அவர் விழுந்தார். ஆனால் அன்னைக்கு ஒரு பாதுகாப்பு வலையை அதிர்ஷ்டவசமாக அங்கே கட்டியிருந்தாங்க. அதனால் அவர் உயிர் பிழைச்சாரு. அப்போ அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த கயிறு மூலமாக நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கலாம், அந்த உயிர் பிழைச்சிடலாம்னு நினச்சாரு. ஆனால் அது நடக்கலை. அந்த பாதுகாப்பு வலை இருந்தனால தான் அவர் உயிர் பிழைச்சாரு. நம்முடைய வாழ்க்கையிலையுமே நமக்கு சோதனைகள் வரும்போது நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் இருக்கும். குடும்ப உறவுகள், நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள், வேலை செய்கிற இடத்துல, காலேஜ் போகிற இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்ததுன்னா நமக்கு வந்து பாதுகாப்புக்காக நிறைய பேர் இருக்காங்க, என்ன நடந்தாலும் நம்மளை பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நம்புகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த பாதுகாப்பு இல்லாத அந்த கயிறு மாதிரி நமக்கு உதவி செய்யாமல் போகலாம். பெயருக்கு மட்டுமே அவங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களாகவோ நண்பர்களாகவோ இருக்கலாம். அதாவது ஒரு பலவீன இணைப்புகள் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். அப்படின்னா நம்ம பாதுகாப்பது யார்? தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பு வலை மாதிரி தேவன் நம்மை பாதுகாக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும் சரி, யார் உங்களை நிராகரித்தாலும் சரி, எப்போதுமே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ண தேவன் நம்ம கூட இருக்காரு. இதில் 2 முக்கியமான விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முதலாவது தேவ ஐக்கியம், அதாவது தேவனுடன் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு. 2வது இருக்கக்கூடியது நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்குள்ள பாலமாக செயல்படுவதற்காக நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். முதலாவதாக பார்த்த அந்த தேவனுடைய தொடர்புக்காக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 25ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். தேவன் மீது நம்பிக்கை வச்சிருக்கவங்க எந்த சூழ்நிலையிலுமே தேவனை மட்டுமே சார்ந்து இருப்பாங்க. இயேசுவால் நம்மளை காப்பாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கையோட அவங்க இருப்பாங்க. எதை குறித்தும் அவங்க பயப்படவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கவங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க. இப்படி நம்ம தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து தேவ ஐக்கியத்தோடு நம்ம இருக்கும்போது அது நமக்கு பாதுகாப்பு வலை போன்ற ஒரு பாதுகாப்பை நமக்கு தருது. 2வதாக பார்க்க போகிறது, நம்ம தோழமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் தனியாக இருந்தார். ஆதாமுக்கு உதவியாக ஏவாளை தேவன் படைத்தார். தேவன் ஆதாமுக்கு கொடுத்த துணை அல்லது தோழமை தான் ஏவாள். அவங்க ஒருத்தரை நேசிக்கணும், ஒருத்தருக்கு உதவி செய்யணும், அதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுமே அப்படிதான், நமக்காக படைக்கப்பட்டவர்கள் தான். நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும், ஒருத்தருக்கு சார்ந்து இருக்கணும், அதையுமே தேவன் விரும்புகிறார். இதை பற்றிய ஒரு பைபிள் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? ஒண்டியா இருப்பதை விட, அதாவது தனியா ஒருத்தரா இருக்கிறத விட 2 பேர் கூடி இருப்பது நலம். அவங்க ஒருத்தருக்கு உதவி செய்வாங்க, அன்பா இருப்பாங்க. அதனால நம்ம 2 பேரா சேர்ந்து இருப்பது நல்லது அப்படின்னு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ நம்ம 2 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். முதலாவது தேவனுடன் தொடர்பு, அதாவது தேவ ஐக்கியம். இன்னொன்று நம்மளை சுற்றி உள்ள நட்பு வட்டாரங்களை ஒருத்தருக்கு உதவி செய்யணும், நம்ம பாலமாக இருக்கணும். அதாவது உண்மையான நட்புகள், உண்மையான உறவுகள். தேவனுடன் இருக்கக்கூடிய உறவு, இன்னொன்று உண்மையான உறவுகள் அல்லது நட்புகள். இது இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி உங்களை அவங்க தாங்குவாங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, இந்த 2 உங்ககிட்ட இருந்தால் போதும், அவங்க உங்களை பாதுகாப்பாக வழிநடத்துவாங்க. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உடல் பருமன் மற்றும் புகைப்பழக்கம் மாதிரி தனிமை உணர்வின் பாதிப்பு வெளியே தெரியறதே இல்ல. ஒருவேளை இன்னைக்கு நான் இறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை பத்தி கவலைப்பட யாரும் இருக்க மாட்டாங்க, என்னை பத்தின கவலை யாருக்கும் இருக்காது. இந்த மாதிரியான உணர்வு உலகத்துல அதிகமாகிட்டே இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேடுற அந்த அரவணைப்பு தேவன் கிட்ட வரும்போது நிச்சயமா கிடைக்கும். ஆகஸ்ட் மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில சிபிஎன் பிரேயர் லைன் டீம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா இந்த பிரார்த்தனையில கலந்துக்கோங்க.
ஃப்ரைடே பிரேயர்ஸ்ல கலந்துக்க முடியலனா நீங்க சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம், இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் கூட பண்ணலாம். உங்க பிரார்த்தனை வேண்டுதலை நீங்க அதுல சொல்லலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நீங்க எப்ப தனிமையை உணர்ந்தாலும் போன் எடுத்து கால் பண்ணி ஆதரவை பெற்றுக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனைகள், சவால்கள் வரும்போது அதனால் வரக்கூடிய தனிமையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னதான் நம்மக்கிட்ட அதிகமான தொடர்புகள், கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி இந்த தனிமையை நம்ம அனுபவிக்கிறோம். இது ஒரு முரண்பட்ட சூழ்நிலை தான் நமக்கு தருது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம தேவனுடைய குரலை கேட்பதை தான் விரும்புகிறோம். அதுதான் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. அதாவது தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு ரொம்ப முக்கியம். அவருடைய பிரசன்னம் நமக்கு முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது உண்மையான நட்புகள், சிலருடைய நட்புகள் இருந்தாலே நமக்கு அது போதுமானதாக இருக்குது. அந்த உண்மையான நட்பு நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க நம்மளை நேசிக்கிறவங்களாகவும் இருக்கணும், நமக்கு உதவி செய்கிறவங்களாகவும் இருக்கணும். அதுதான் அதில் முக்கியம். நீங்கள் எங்களுடைய உண்மையான நட்பாக இருக்கீங்க. நாங்கள் தினமும் உங்களை சந்திக்கிறோம். பாடல்கள், சாட்சிகள் மூலமாக, உங்களை தேவ வார்த்தைகள் மூலமாக உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு புதிய வாழ்க்கை குடும்பமாக நம்ம இணைஞ்சிருக்கோம். அதனால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம ரெவரண்ட் டேனியல் அவங்களுடைய வாழ்க்கை தான் பார்க்க போகிறோம். எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சேவைக்காக அவங்கள அழைச்சாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் போதகர் டேனியல் மாசி. 40 வருஷமா ஆண்டவரோட பணியை செஞ்சுக்கிட்டு வரேன். என் வாழ்க்கையை நான் ஆச்சரியத்தோட திரும்பி பார்க்குறேன். முதல்ல பார்க்கர் கல்லூரி ஹாஸ்டல்ல ஜோர்டான் ஹோம்ல எனக்கு அங்கே வேலை கிடைச்சிது. ஒரு தேவாலயத்தில் மேலாளராக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது நிர்வாகிகள் என்னுடைய விண்ணப்பத்தை ஜபல்பூர் இறையியல் கல்லூரிக்கு பரிந்துரைச்சாங்க. ஆனால் நான் ஜபல்பூருக்கு போல பரேலி இறையியல் கல்லூரிக்கு தான் போனேன். இறையியல் பயிற்சியை அங்கே நான் கற்றுக்கிட்டேன். ஆண்டவருக்கு சேவை செய்யவும் துவங்கினேன். இப்போ நான் சிட்டி மெத்தடிஸ்ட் தேவாலயத்தில் சேவை செய்கிறேன். தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இடம் இதுதான். இது கடவுளின் அருளால் ஏற்படுது. தேவாலயம் பெரும்பாலும் வயதில் பெரியவங்க இருக்கும் இடம். ஆனால் தேவாலயத்தின் எதிர்காலம் இளைஞர்கள் தான். திருச்சபையின் எதிர்காலம் இளைஞர்கள் தான். இதை நாம் உணர்ந்து தான் இருக்கிறோமா? நமது எதிர்காலத்தை நீங்கள் தான் மேம்படுத்தணும். நம் திருச்சபை இளைஞர்கள் நமக்காக சேவை செய்கிறாங்க. பொறுப்பானவங்களாகவும் அர்ப்பணிப்பு இருக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. அதனால தான் நானும் அவங்கள விரும்புகிறேன். தாயோட கர்ப்பத்திலிருந்தே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்பது கடவுளோட வாக்குறுதி. தேவனே அனைவரையும் தேர்வு செய்கிறார். இதை நான் என் வாழ்விலையும் அனுபவிச்சிருக்கிறேன். ஆகையினால தான் நானும் இளைஞர்களை தேவனின் பணிக்கு தேர்வு செய்கிறேன். இளைஞர்களின் ஞானம், உற்சாகம், வேகம் ஆகியவை திருச்சபைக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரோட பணிக்கு செலவு செய்வது போல அவங்களும் தங்கள் வாழ்வை ஆண்டவரின் பணிக்கு முழுமையாக கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இளைஞர்களின் ஒத்துழைப்பு, அவர்களின் ஆதரவு, அப்புறம் நமது ஆசீர்வாதங்களுக்கு ஒரு காரணமாக மாறி வருகிறது. இந்த தேவாலயத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இளைஞர்களின் உதவியோடு ஆண்டவரின் பாதையில் சேவை இன்னும் மேம்படும். ஆசிகள் நிறைந்த வசனம் சங்கீதம் 146:2 நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் வாழும் வரை நான் ஆண்டவருக்கு சேவை செய்வேன். அதுவே என் வாழ்க்கையின் நோக்கம். அதற்காகவே ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். நன்றி ரெவரண்ட் டேனியல். உங்களை பற்றியும் உங்களுடைய ஊழியத்தை பற்றியும் சொன்னீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொண்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களோட பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க திரையில தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு இன்னைக்கே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு தனிமை தொடரில் நமக்கு ஏதாவது சோதனைகள் வரும்போது அதனால் வரக்கூடிய தனிமையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ தகவல் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் சிலர் தனிமையை சந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நமக்கும் தேவனுக்குமான உறவு நல்லா இருக்கும்போது, அதாவது அந்த தேவ ஐக்கியம் நமக்கு இருக்கும்போது இப்படிப்பட்ட தனிமைகள் நமக்கு வராது அப்படிங்கிறத நம்ம பைபிள் வசனங்கள் மூலமாக பார்த்தோம். சங்கீத புஸ்தகத்திலையுமே அப்படிப்பட்ட வசனங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாடும் சொல்லுது. உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இந்த புரிதலோடு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் இல்லாத நம்முடைய வாழ்க்கை பயனற்றது. அது சீக்கிரமாக நம்ம இப்படி தனிமையில் கொண்டு போய் விட்டுரும். அவர் நம்ம கூட இருக்கும்போது, அவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது தனிமை நம்ம அண்டாது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, இந்த நேரத்திலும் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சோதனைகள்னால, ஒரு சவால்களினால தனிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய பிரசன்னம் அந்த தனிமையை போக்கும் ஆண்டவரே நாங்கள் பார்க்குறோம். பைபிளில் நிறைய வசனங்களில் நீங்கள் நிறைய வாக்கு தத்தத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் அப்பா. அப்பா, இப்போ கூட நாங்கள் சாட்சியாக பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வியாதி வந்தபோது அவங்க வாழ்க்கையே மாறி போச்சு. ஆனால் ஜெபத்தின் வழியாக அந்த தெய்வ ஐக்கியத்தை அவங்க பெற்றபோது அந்த தனிமையை அவங்களை விட்டு நீங்கள் எது நாங்கள் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொள்ள எங்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரைக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் போது நம்ம தனிமையாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையுமே தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருடைய பிள்ளைகளான நம்ம கஷ்டப்படுறத அவர் என்னைக்கும் விரும்புகிறதே கிடையாது. அவருடைய பாதத்தில் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வச்சுருவோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், நம்பிக்கையானவங்க இல்லாமல் இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்பிக்கையான நண்பர் ஒருவர் இருக்காருன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். எந்த நேரத்தில் நீங்கள் அழைத்தாலும் அவர் உங்களுக்கு பதில் தருகிறார். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. ஒரு அழகான வாக்குத்தத்த வசனமா இது இருக்குது. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். தேவன் நமக்கு பலனை தருகிறார், நமக்கு உதவி செய்கிறார். நான் உன் தேவன் அப்படின்னு சொல்றாரு. தேவனிடத்தில் நாம் நேரத்தை செலவழிப்போம். அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிப்போம். பைபிள் வசனங்களை நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. அவரிடத்தில் நம்ம ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் இருக்கும்போது அவருடைய அன்பு உங்களை நிறைத்து கொள்ளும். அந்த பிரசன்னம் உங்களுடைய தனிமையை மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்தை கொண்டு வரும். இந்த இயேசு கிறிஸ்துவோடைய அன்பை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். நம்முடைய தனிமை நீங்கி ஒரு புதிய அனுபவத்தை நமக்குள் அது தரும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இந்த பாடலை துதி ஆராதனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாடல் மூலமா தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம தனியா இல்லை, தேவன் நம்ம கூட இருக்காரு. நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.
स्तुति तेरी बात जोती है, धन्यवाद करना उसकी महिमा होती है।